கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற அவரை முழு உள்ளத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட, முழு பலத்தோடு கூட நாம் அவரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய மகனாய் மகளாய் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆக பயபக்தியோடு கூட விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நாமே நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துவார். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை முழுமையாய் அர்ப்பணமாக்குவோம். ஆவியானவரே, அன்பு நேசரை ஆட்கொண்டு நடத்தும் ஐயா என்று இந்த பாடல் தாளில முதல் பாடல் சேர்ந்து பாடலாம். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. பார்த்து பாடுங்க. ஆட்கொண்டு நடத்தும் ஐயா, உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உன் வழியை கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உன் வழியை கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆமென். கண்ணின் ஒளி போல சொல்லும் ஆண்டவரே, கழுகு போல என்னை சுமந்து கொண்டு கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்களிலே எல்லாரும் ஓடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் எல்லாரும் ஓடிக்கொள்ளும். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபம், அதாவது அக்டோபர் மாதத்தின் முதல் வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருமாய் ஜெபம் பண்ணுவோம். 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தின் ஆண்டவர் நாமே விசேஷமாய் நம்ம எல்லாரையும் அன்போடு கூட இந்த 7ஆம் தேதிக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறபடினாலே ஆண்டவருடைய கரத்துல முழுமையாய் ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, our most holy and loving heavenly Father, நர்வியான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். we give you thanks for this blessed evening time. அக்டோபர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. We thank you for the first Tuesday of this month. இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We completely submit each and everybody who has come here today, Father. காலையிலிருந்து இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தின தேவன்
இனிமேலும் நீர் வழி நடத்துகிறதற்காக கோடி கோடி நன்றி The சொல்லுகிறோம். Lord who led us from morning up to this time, Lord, we also believe that you will lead us henceforth. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we completely surrender each and every children of God who have come here today. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Bless all those who are yet to come. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய் Facebook வழியாய் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். May you bless each and every servant of God who watch this prayer online. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி May நடத்தும். you bless and lead each and everybody who shares and subscribes to our channel. இந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களையும் இந்த நாள்ல நடந்த திருமணத்திற்காக கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. We surrender each and everybody who's come, who's yet to come, and also for the people who are wedded today. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் We ஆண்டவரே. thank you that you bless them with yet another year in their life. இம்மட்டுமாய் எங்களை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. God who saved us up to this very day will also continue to save us. இந்த நாளின் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், வேத பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், ஜெபத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you for today's worship, the word, and for the prayer session. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் You கொள்ளுங்க. alone take absolute control of us, lead us and guide us, Lord. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor, and dominion. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of the Lord Jesus Christ, we pray. சொல்லுங்க ஆமென். 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 அல்லேலூயா. வாங்க நாம் எல்லோருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஹalleluya 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 அல்லேலூயா. நம்ம இருக்கிறோம், நம்ம கையை உயர்த்தி ஹalleluya என்று சொன்னோம். கர்த்தர் நம்மை பார்த்தார். ஆகவே நம்மை கரம் பிடித்து இந்த மாதம் முழுவதும் நம்ம நடத்துவார். ஆகவே ஆவியானவரே, என் அன்பு நேசரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆட்கொண்டு நடத்துங்க ஐயா என்று சொல்லி பாடணும். ஆகவே இந்த வேளை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு ஆராதனை பாடலாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போது வெற்றி கிடைக்கும்? கிறிஸ்துவுக்குள் நாம வாழ்ந்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆகவே இதே பாடல் தாளில 2வது பாடல், கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் வாழ்க்கையில வெற்றிகளை பெற்றுக் கொள்வோம். அதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது நம் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை காண செய்வார். அந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நன்றி, நன்றி அப்பா. Thank you, Lord. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? நம் குடும்பத்துல வெற்றி வேண்டுமா? நம் பிள்ளைகள் வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழணுமா? அப்போதான் வெற்றி நம்மை தேடி வரும். அப்படி ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் வெற்றியாய் வாழ எனக்கு பிள்ளையை தாங்குகிறேன். அந்த வெற்றியை பார்க்கணும்ப்பா என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. வெற்றி நம்மை தேடி வரும். வெற்றி பவனி செல்கிறார்.
தீபாவளி செல்கிறார் செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லலாமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், நம் சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், நம் பாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே, சுகமானே. நான் சுகமானே, சுகமானே. சொல்லலாமா சேர்ந்து? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. யாருக்குமே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற குடும்பம் எல்லாருக்கும் வெற்றி தேவன் கொடுப்பார்மா. ஆனா நம்மை தேடி வெற்றி வரணும்னா, நம்மை தேடி இயேசுவின் தழும்புகளால் சுகம் வேணும்னா, கிறிஸ்துவுக்குள் வாழும்போதுதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆகவே விசேஷமாக இன்னைக்கு கியூட்டைஸ் பண்ணுகிற குடும்பங்களுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். முக்கியமாக இன்று தம்பி ஆல்பர்ட் மற்றும் பீனாவுக்கு ஒரு திருமண நாள். ஆக இயேசுவின் நாமத்தினாலே நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்காக ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி. இன்னைக்கு பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற யாரா இருந்தாலும் சரி, நான் என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு blessing word ஜெனசிஸ் 12:2 சொல்லுகிறது, you will be blessed என்று சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு blessing word நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 John 3rd chapter verses 6. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒவ்வொரு நாளும் stay with Jesus என்ற வசனத்தை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை நாம பார்க்கலாம். So everyone who lives in union with Christ does not continue to sin, but whoever continues to sin has never seen him or known him. Amen. Yes, thank you Lord. தமிழ்ல படிங்கம்மா. 1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கின்ற எவனும் பாவம் செய்கின்றதில்லை. ஆமென். பாவம் செய்கின்ற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரையே அறியவும் இல்லை. Yes. பாருங்க என்ன அழகான வசனம் சொல்கிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் எவர்களும் பாவம் செய்கிறதில்லையா. வசனம் சொல்கிறது, whoever abides in him does not sin. அவங்க வாழ்க்கையில sin வராதா. எப்படி எப்ப வராதுமா? அவருக்குள்ள நிலைத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில பாவம் வராதா. ஆக நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். இனிமேல் நம் வாழ்வோம், பாவம் இல்லாமல் வாழ்வோம், தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவன் இந்த நாளிலே நமக்கு அருமையான நாளையும் கொடுத்திருக்கிறபடியாலே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது என்று சொல்லி தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம், தேவனுக்குள்ளாய் இருப்போம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார். தேங்க்யூ லார்ட். Jesus. Amen. Thank you Lord. நன்றி அப்பா. அப்பா, உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க
கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லலாமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. அப்பா கிருபைதான் Thank you, Lord. என்னை நடத்துகின்றது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில், ஒன்றுமே இல்லாத நேரத்தில், ஊழியத்தின் பாதையில சோர்ந்து போகும் போதெல்லாம் தேவ கிருபை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜா, இந்த கிருபைதான் என்னை தாங்குகிறது அப்பா. ஆமென். Thank you, Lord. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இதே. சொல்லலாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம், சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இதே. சொல்லுங்க, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம், ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இதே. ஆமென் அப்பா. ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இதே. ஊழியத்தின் பாதையிலே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எல்லாவற்றுக்கும் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லலாமா? உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை மட்டுமாய் தாங்கி வருகிறது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை விட்டு சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. 9 மாதங்களாக வழிநடத்தின தேவன் இந்த 10வது மாதத்தை நம்ம கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். மாறாத நல்ல கிருபையே. சரி சொல்லுங்க, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அன்று வாழ்க்கையில சகோதரிகள் உண்டு. இன்று பாருங்க, தேவ கிருபை நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கிருபை நமக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? 9 மாதங்கள் நாம் கடந்து வந்து 10வது மாதத்துல வந்திருக்கிறோமா? இது தேவ கிருபை தான். ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் இல்ல. இந்த மாதத்துல புது புது ஜீவன்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அன்பு மகள் தீபாவுக்கு 2வது பெண் குழந்தையாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துல முதல் பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மகள் சிந்து, அவள் முதல் பிரசவத்துக்காக இருக்கிறார். மகள் ஸ்டெப்பி, அந்த மகள் முதல் பிரசவத்துக்காக இருக்கிறார். இன்னும் கர்ப்ப கனிகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான பெண் பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ கிருபை பெற்றவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி. ஆகவே அந்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நமக்காய் கொடுத்த குடும்பங்களுக்காய், நமக்காய் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கண்களை மூடி கரைகளை உயர்த்தி இம்மட்டுமாய் கிருபை செய்திருக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே, ஒடுக்கப்பட்ட நேரத்திலே, சோர்ந்து போன நேரத்திலே, ஒன்றுமில்லாத நேரத்திலே
கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி 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 நன்றி. உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உமக்கே நன்றி 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 நன்றி. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறதே. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நீ பெருக செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கே நன்றி 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 நன்றி. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தின நம்மோடு கூட தேவ கிருபை இன்னும் அதிகமாக பெருகும். ஆகவே நமக்கு பெருக செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டுமா? இந்த கண்மலையானவரே, எங்களை காக்கும் தெய்வமே, உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு ஆராதனைகளை செலுத்தி, ஆண்டவரே உமக்கு தான் எங்கள் ஆராதனைகள் என்று சொல்லி அப்படியே எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் தேவனை துதித்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம கேட்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, உங்க வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எங்கள் ஆவி ஆத்மா சைரத்தை இந்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை பாடலை நாம் கலந்து கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஏசப்பா. நமக்கு தெரிந்த பாடல் தான். எல்லாருமே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமாண்டவரே, என் கண்மலையானவரே, என் கோட்டையானவரே, எனக்கு வழியாய் இருப்பவரே, எனக்கு ஒளியாய் இருப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆமென். தேங்க்யூ. Thank you, Lord. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை இறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே. ஆராதனை உமக்கே உமக்கே. ஆராதனை உமக்கே உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அவர் சிறகிலே நம் வெளியில இறங்கி நம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவரோடு கூட இணைந்திருக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து கடந்த காரியங்களை செய்வார். ஆமென். Thank you, Lord. திருவிழ நேரங்களிலே உம் திருவை தந்தீரையா. அவர் திருவைதாமா திருவை தந்தீரையா. இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே. அல்லேலூயா. இயேசு ராஜா என்பதனாலே ஆமென், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அசைத்து ஆராதனை உமக்கே. உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஜெகதம்மா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென் ஆமென். அப்பா உமக்கே ஸ்தோத்திரம்.
எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் அப்பா உம்மை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து உம்மை துதிப்போம் அப்பா. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆமென் ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஹalleluya ஹalleluya. தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இந்த மாதத்தை நமக்கு கொடுத்தபடியால கர்த்தாவே இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரு. கடந்த 9 மாதங்கள் நான் கண்மணி போல காத்து இந்த மாதத்தை கொடுத்து உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு எங்க நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி 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 அப்பா. எங்கள் ஆத்துமா முழுவதும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி 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 தகப்பனே. உமக்கே நன்றி தகப்பனே. நன்றி நன்றி. தேவனுடைய வார்த்தைகளுக்காக கண்களை மூடி எல்லா துதிகன மகிமை ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கலாமா? மகாக்கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த நேரத்துக்காக நாளிகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் மட்டுமாக எங்க துதிகள் மத்தியிலே வாசம் செய்தவரே, உமக்கு நன்றி சொல்ல நாவுகள், உம்மை துதித்த நாவுகள், அல்லது பலதரப்பட்ட விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள், பெருவினங்களோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ற பிள்ளைகள், இன்னொரு ஆண்டு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுத்தபடியால ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரோடு கூட உடைய வார்த்தை கொண்டு பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பேசும் தெய்வம் ஆண்டவரே. நீர் பேசாத கல்லும் மரமும் அல்ல ஆண்டவரே. நீர் என்றும் எங்களோடு கூட வாழ்கின்ற தெய்வம் ஆண்டவரே. நீர் வார்த்தை கொண்டு பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. பேசுகிற தாசரை மறைத்து அவரோடும் என்னோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட என் கர்த்தர் நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுக நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த தாழ்த்த அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. ஹalleluya. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்தும்படிக்காக அவருடைய கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதிக்கு வந்திருக்கிறவங்க எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலே, சமாதானத்தினாலே, நிம்மதியினாலே, சுகத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே பல தேவைகளை சந்தித்து, பண தேவைகளை சந்தித்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்து இயேசு என்னும் நாமத்தை அறிகிற அறிவினாலே நம்மை வழிநடத்துவாராக. அதே நேரத்தில் இந்த நாள்ல திருமணம் ஆன பிள்ளைகளுக்காகவும் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக இந்த மாதத்துல யாரெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே விசேஷத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அவரை தேடி அவருக்கு நன்றி சொல்லுகிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை
அவர் செய்வார். அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போவதில்லை. அவரை நம்புகிற ஒருவரும் சோர்ந்து போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு வாசித்த அந்த வாசகம் கூட பாருங்க, அவரை அறிந்திருக்கிறவன் அவன் பாவம் செய்ய மாட்டான், அவரை அறியாதவர்கள் அவரை பாவம் செய்வார்கள், அந்த தேவனை அவர்கள் அறியவும் மாட்டார்கள் என்று சொல்லி அந்த வசனம் மிக அருமையாய் சொல்லப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வசனம். ஆகவே இன்னைக்கு நம்ம நேரடியாக செய்திக்கு நம்ம கடந்து போவோம். இன்னைக்கும் கூட பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள். இங்கிலீஷ்ல ஒரு வசனம் படிக்கிறாங்க பாருங்க. பிலிப்பியன்ஸ் 2nd chapterல verses 1, 2, 3, 4 4 வசனத்தை 4 பேர் நல்ல சத்தமா படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 4 முடிய இங்கிலீஷ்ல படிங்க. Therefore, if there is any consolation in Christ, if any comfort of love, if any fellowship of the Spirit, if any affection and mercy, Complete my joy by being of the same mind, having the same love, being in full accord and of one mind. Do nothing out of selfish ambition or vain conceit. Rather, in humility, value others above yourselves. And look out for any other interest, not just for your own. Amen. ஆமென். ஹல்லேலூயா. நாலு படிச்சாங்களா? இப்ப பாருங்க, தமிழ்ல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 4 பேரு நல்ல சத்தமா படிக்கலாம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும், இரக்கங்களும் உண்டானார். எல்லா விதமான இரக்கங்களும் கிறிஸ்தவர்கள் மத்தியில உண்டானால். 2வது படிங்க. நீங்கள் ஏக சிந்தையும், நல்ல கவனிங்க, நீங்க ஏக சிந்தையும், ஒரு குழப்பமும் இல்லாதபடிக்கு, ஒரு பிழையும் இல்லாதபடிக்கு, ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், அதான் ஏக சிந்தை. உண்மையான ஒரு சிந்தை, உண்மையான ஒரு ஏக்கம், உண்மையான அன்பு. நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய், ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து, இசைந்த ஆத்மாக்களாய், நல்லா கவனிங்க, இசைந்த ஆத்துமாக்களை, அதான் ஒருமனப்படுறது, ஒருமனப்பட்டவர்களாய் ஆத்துமாக்களாய், ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே ஒரே தேவனையே சிந்தித்து, என் சந்தோஷத்தை நிறைவாக்கும், என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி புனித பவுல் சின்னப்பர் அன்றைக்கு பிலிப்பிய பட்டணத்துக்கு சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்றையே சிந்திங்க, ஒருமனமாய் சிந்திங்க, ஏக அன்புள்ளவர்களாய் இருங்க, குறையில்லாத அன்புள்ளவர்களாய், பொறாமை, எரிச்சல் எல்லாத்தையும் விட்டு அகற்றி ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஏக அன்பு உள்ளவர்களாய், நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு ஆராதனைக்கு வருவது, ஒருமனப்பட்டு ஜெப கூடாரத்துக்கு வருவது, ஒருமனப்பட்டு உபவாசிக்கிறது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது, ஒருமனப்பட்டு ஆராதனை செய்யறது. அதனாலதான் ஆராதனை செய்யற நேரத்துல நம்ம எல்லாரும் அந்த கொஞ்ச நேரம் எஞ்சி நின்று நம்ம ஆராதனை செய்யறது தெரியுமா? இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆக இசைந்த ஆத்துமாக்களை எந்த ஒரு காரியத்தையும் உண்மையாய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 3வது வசனம் என்ன சொல்லுது? ஒன்றையும் வாதித்தனாலாவது, நல்ல கவனிங்க, வாதிப்பினாலாவது, அதாவது வாக்குவாதம் பண்றதுனாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே, நல்ல கவனிங்க, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அல்லேலூயா. இதான் முக்கியம், இதாங்க முக்கியம். ஒவ்வொரு மனுஷ குலத்துல, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில இதுதான் மிக மிக முக்கியங்க. ஒன்றையும் வாதையினாலாவது, வாக்குவாதத்தினாலாவது, இல்லையா? அந்த மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. என்ன சொல்றது? ஒன்றையும் வாதினாலாவது, வாக்குவாதம் பண்றதுனால, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சொல்றதுதான் கரெக்டா நான் சொல்றது கரெக்ட் இல்லையா, நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு
வாக்குவாதத்தினாலே ஒன்றையும் வீண் பெருமையினாலாவது எந்த விதமான வீணான பெருமை. அப்போ பெருமையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது வீண் பெருமையை குறித்து என்ன சொல்றாரு? வீணானது. அது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். வீணான ஏதோ நீங்க நினைச்சு பெருமையா நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் அந்த பெருமை. ஒன்றையும் வீணான பெருமைனாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே. பத்தியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாரிடத்துல எதிர்பார்க்கிற விசேஷமான ஒரு காரியம் தான் தன்னை தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் தாழ்மையினாலும் ஒருவரை ஒருவர் பார்த்தீங்களா, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகள் அல்ல, அவனவன் தனக்கானவைகளை மாத்திரம் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இதங்க இன்னைக்கு தலைப்பு. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் என்ன பண்ணுமா? நோக்கி பார்க்கணும். அவனவன் தனக்கானவைகளை மாத்திரம் அல்ல, பிறருக்கானவைகளையும் பிறருடைய தேவைகளையும் நாம் நினைக்க வேண்டும், ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகளா நல்லா இருந்தா போதும், என் பஞ்சாதி பிள்ளைங்களா நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் வரைக்கும் நல்லா இருந்தா போதுங்க, யார் எப்படின்னா போட்டோங்க, நம்மளுக்கு என்ன, நான் சம்பாரிச்சேன், நாங்க சாப்பிடுறோம், எங்க குடும்பத்தோடு கூட நல்லா இருக்கிறோங்க, மற்றவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா நமக்கும் இந்த கிறிஸ்தவத்துக்கும் தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. பிலிப்பியருக்கு எழுதும்போது புனித பவுல் சின்னப்பர் 2வது அதிகாரத்துல பாருங்க, அந்த 4 வசனமும் மிக அருமையா சொல்லுகிறார். ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க, ஒரு குழப்பமில்லாத அன்புள்ளவர்களா இருங்க, எதையும் வீண் பெருமையினாலே செய்யாதீங்க. நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் வாங்கினேன், நான் போனேன், நான் சம்பாரிச்சேன், நான் தாங்க இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எந்த வித ஒரு காரியத்தையும் நீ தான் செஞ்சிருப்ப, நீங்க தான் கொடுத்திருப்பீங்க, நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, எல்லாம் நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. நல்லா கவனிங்க, நீங்க ஹெல்ப் பண்ணோன்ற அந்த உதவி செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வருது, அப்பவே ஆண்டவர் உங்க பேர் பக்கத்தில் ஒரு மார்க் போட்டு வச்சிருக்கிறார். அந்த உதவி செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வந்த உடனே உடனடியாக உன்னை என்னை நினைச்சு ஒரு மார்க் போட்டு வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீ சொன்னாலும் சரி, சொல்லாம போனாலும் சரி, ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கட்டாயமா வச்சிருப்பார். உனக்குடைய பலகனை ஆண்டவர் வச்சிருப்பார். ஆகவேதான் நீங்க சொல்றாரு கடைசி வசனத்துல, வீணான பெருமை எதையும் நினைக்காதீங்க, உங்களுக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நீங்க பார்க்கறதுல, கொடுக்கறதுல, கவனிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, மற்றவங்களுக்காக பாரப்படுறதுல நீங்க எப்படியா இருங்க? ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, கவனிங்க. அத மற்றவங்களை கூட கவனிச்சு பாருங்க. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நல்லது செய்யலன்னா கூட பரவாயில்லப்பா. எப்படி? நீ நல்லது செய்யலன்னா கூட பரவாயில்ல, தீமையானது செஞ்சிடாத, கெட்டது என்ன செய்யாத. அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணல, அவங்களுக்கு டிராப்பும் பண்ணல, அவங்களுக்கு பணமும் கொடுக்கல, அவங்களுக்கு உதவியும் செய்யல, இல்லாத பொருளாதார மற்றவங்கிட்ட சொல்லி கொடுத்துறாரு. கரெக்டா இல்லையா? இது உண்மையான வார்த்தை. இது பெருமையில சொல்லுவாங்க, நீ நல்ல செய்யலன்னா பரவாயில்லப்பா, கொடுக்கலாம் பரவாயில்ல, அவங்க மேல எந்த தவறான காரியத்தை நீ செய்யாத. இங்க ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துறா பாருங்க. அவனவன் தனக்கானவைகளை மாத்திரம் அல்ல, இல்லங்க, நாம மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது, மற்ற குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது, மற்ற ஏழை எளியவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவர் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு திருமணத்திற்கு நாங்க போயிருந்தோம். ராஜாமணி பாப்பையா அப்படின்னு சொல்லி அவர் பேரு, பிஷப், அவர் பெரிய பிஷப். அவர் யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்வார். இந்த சின்ன சின்ன ஊழியக்காரங்க வந்தா அவங்க எல்லாருக்கும் உதவி செய்வார். அவரால் முடிஞ்சத அவர் கிட்ட போய் பேசினாலே போதும், அந்த ஏற்பட்ட ஊழியக்காரங்களுக்கு யாருன்னு வந்து அவர் கையில என்ன இருக்குது எடுத்து கொடுத்து அனுப்புவார்.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனுஷன். 1/2 மணி நேரம் தாங்க அவருடைய மெசேஜ் எல்லாம். ரொம்ப அற்புதமா பேசுவாரு. அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவர் அவ்வளவு கனப்படுத்துவாரு, அவ்வளவு தைரியப்படுத்துவாரு, எல்லாரையும் உற்சாகப்படுத்துவாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஒரு சபையை தருவாரு, உங்களுக்காக ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வருவாரு, உங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்கும், உங்க குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கும், உங்க பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லது நடக்கும், ஆம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு அநேக உற்சாகமான வார்த்தைகளை தான் அவர் பேசுவார். அப்படி உற்சாகமான ஒரு பாஸ்டர் ஐயா அவரு, ராஜாமணி பாப்பையா அப்படின்னு சொல்லி பிஷப் அவர். அவருடைய பெரிய எத்தனையோ சபைகளுக்கு அவரு எத்தனையோ மிஷினரிமார்களையும் அவர் உதவி செய்கிறார். இன்னைக்கு அவருடைய மகளுக்கு கல்யாணம். அக்ஷா என்ற அந்த மகளுடைய பேரு. அவரு இந்த திருமணமான பையன் சாம் பெஞ்சமின். அவங்க 2 பேருக்கு இன்னைக்கு திருமணம். இந்த பெங்களூருக்கு முக்காபாகமான பாசங்களா வந்துருந்தாங்க அந்த இடத்துல. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் இல்லை, அநேக பாசங்க எல்லாரும் கைகளை உயர்த்த இந்த மகளுக்காக ஜெபம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்த ஜெபம் தான். ராஜாமணி பாப்பையா அவர்கள் அன்றைக்கு அந்த பிஷப்பையா அவர் எல்லாருக்காக செய்த அந்த ஜெபமும் உதவிதான் இன்னைக்கு விசேஷமான ஒரு திருமணம் நடக்க எல்லா ஊழியக்காரங்களும் அந்த மக்களுக்காக விசேஷமான ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கணும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் அவன் நோக்கும் போதுதான் ஆண்டவர் இயேசு நம்மை விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். இதுல கிறிஸ்தவருடைய சிந்தை எப்படியா இருக்கணும் தெரியுமா? அதற்கு அடித்தளம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசுதான் மாதிரியாய் காண்பித்தார். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், எப்படி படியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், இதெல்லாம் இயேசுவிடத்துல தான் நீங்களும் நான் கத்துக்கணும். நேற்று பறந்து இன்றைக்கு வாழ்ந்து நாளைக்கு மரிக்க போகிற மகனுக்கு, அதாவது மனுஷனுக்கு, அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 30 வருட காலங்கள் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார் என்று பைபிள் சொல்லுது. எதுக்காக? இன்னைக்கு இருக்கிற உங்க பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான், நீங்க நான் கத்துக்கணும் தான் நமக்கு மாதிரியாய் வந்தார் இயேசு கிறிஸ்து. 30 ஆண்டு காலங்கள்ங்க. நேற்று பறந்து இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு சாக போற மனுஷனுக்கு சர்வ லோகத்தின் ஆண்டவர், சர்வ லோகத்தையும் உண்டாக்கின தெய்வம், ஆதியும் அந்தமும் அவரே, அல்பா ஒமேகா அவரே, உண்டாக்கினவர் அவர்தான், உயிர் கொடுத்தவர் அவர்தான், நாளைக்கு தினத்துல ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவர் அவர்தான். அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த தேவனுடைய காரியத்தை தான் இங்க 5வது வசனம் சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 2nd chapterல 5th word, மிக அருமையான word. இங்கிலீஷ்ல படிங்க. Let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையே, அந்த யோசனையே, அந்த ஞாபகமே, அந்த பழக்க வழக்கமே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்தவர்களா இருக்கிற, விசுவாசிகளா இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருப்பதாக. இதான் மிக முக்கியமான காரியம். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே ஊழியக்காரரே, பைபிள் சொல்லுகிற பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவது. அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது? 6வது வசனம் சீக்கிரம் தமிழ்ல படிச்சுங்க. 6வது வசனம் படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் யாருடைய ரூபமா இருந்தாரு? தேவனுடைய ரூபம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவின் ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, யாருக்கு சமம்? அவரு பிதாவாகிய தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம, இன்னைக்கு அப்படித்தானே, கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி, வெறுமையாக மாற்றி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த மனுஷர் சாயலான அவர் எது வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வேற ஒருத்தர் படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், அதான் தம்மை வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து எடுத்து மனுஷன் சாயலானார். மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டும் மரண பரியந்தமும் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், நல்ல கவனிங்க, எது வரைக்கும் தாழ்த்தி இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் இயேசு. மரணத்தின் சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி எல்லாவற்றிற்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அக்கினியை யாராவது பிடிக்க முடியுமா? புயல் காற்றை யாராவது பிடிக்க முடியுமா? தண்ணீரை யாராவது, புயல் தண்ணீரை யாராவது பிடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட எல்லாவற்றிற்கும் அதிகாரியா இருக்கிற ஆண்டவர் இயேசு, யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், ஆதி முதற்கொண்டு யாரையுமே அவர் கண்டதில்லை. அந்த தெய்வம் தான் தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷனுடைய சாயலில இந்த பூமிக்கு வந்து பொல்லாதவர்களுடைய கைகளில், அதாவது அக்கிரமக்காரரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த அக்கிரமக்காரர் கையில இயேசு கிறிஸ்துவை அவர் ஒப்பு கொடுத்தார். எது வரைக்கும்? கையில ஆணி அடிக்கிற வரைக்கும், நெஞ்சில ஈட்டி குத்துற வரைக்கும், முள்முடி சூட்டுகிற வரைக்கும், கால்களில ஆணி அடிக்கிற வரைக்கும் தன்னை அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் பிதாவினுடைய சித்தம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி கீழ்ப்படிதலை உங்களுக்கும் நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பைபிள் சொல்கிறது, 11வது வசனம் படிங்க, 11th வேர்ட் என்ன சொல்லுது பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, நல்ல கவனிங்க, சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால, அர்ப்பணித்ததுனால, சிலுவை வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தந்தார். அல்லேலூயா. Above all the name, in the name of Jesus. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். வானத்தோர், பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானவர், அதுக்கு மேல இருக்கிற வசனம் தான். யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்காக, கீழ்ப்படியும்படிக்காக அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார் என்று பைபிள் சொல்கிறது. ஏன்? மனுஷர் சாயலாகி சிலுவை பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் வரைக்கும், தன் கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு அவர் கீழ்ப்படிந்தவராகி உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டார் என்று பைபிள் மிக தெளிவாய் சொல்கிறது. அன்பானவர்களே, அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 1 அதிகாரத்துல 20th chapter படிங்க, இங்கிலீஷ் படிங்க. 20-21 words, first chapterல. As it is my eager expectation and hope that I will not be ashamed, that with full courage, now as always, Christ will be honored in my body, whether by life or by death. 21. For to me to live in Christ and to die is gain. Hallelujah. புரியுதா என்ன சொல்றாங்க அப்படின்னு? என்ன நடக்குது? என்ன சொல்றாருங்க? பிலிப்பியர் 1 அதிகாரத்துல 20வது வசனம் என்ன சொல்லுது? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், நல்ல கவனிங்க, நான் இங்க பவுல் சொல்றாங்க, தன் ஊழிய அனுபவத்துல சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனானாலும் சாவினானாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். என் வழியாய் பிதாவாகிய தேவன் மகிமை அடையினர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடையினங்க. கிறிஸ்தவர்கள் வழியாக, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லார் வழியாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடையணும். அல்லேலூயா. அதனால தான் எல்லா துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும்
இயேசுவே உமக்கே உண்டாவதாக அப்படின்னு சொல்றேன் நான். என் சரீரத்தின்படியாக, என் சிந்தனைபடியாக, என் யோசனைபடியாக, என் பார்வைபடியாக, நான் சிந்திக்கிற எல்லா விதமான சிந்தனையின்படியாக இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமை அடையணும். அவர் உயர்த்தப்படணும் என் நிமித்தம். அவர் நாமம் மகிமை அடையணும் என் நிமித்தம். அவர் தூஷிக்கப்படக்கூடாது. பிசாசு வந்து நம்ம மேல கோல் குத்தக்கூடாது. பிசாசு வந்து கோல் குத்தக்கூடாது. யோபு பத்தி அதானே சொன்னாரு. சும்மா அவனை ஆராதிக்கிறான் அவன் இல்லையா? சும்மா அவனை ஆராதிக்கிறான், சும்மா வணங்குறான், சும்மாவா உத்தமனா இருக்கிறான், சும்மாவா நீதிமானா இருக்கிறான். ஏன்னா சகலத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்கிறீங்க. கொடுத்தது மொத்தம் இல்லாம அவனை சுற்றிலும் ஒரு வேலை வச்சிருக்கிறீங்க. அவனை தொடவே முடியல, அவனுக்கு உண்டானது தொடவே முடியல அப்படின்னு சொல்லி பிசாசு கோல் குத்துறான் பாருங்க ஆண்டவரிடத்துல. அது போல பிசாசானவன் நம்மை குறித்து தேவனிடத்துல குறையாய் சொல்லக்கூடாது என்று சொல்லிதான் இங்க பவுல் சொல்றார். என் சரீரத்தின்படியாக தேவனுடைய நாமம் மகிமை அடையணும். அல்லேலூயா. 21 படிங்க 21 வேற ஒருத்தர். கிறிஸ்து எனக்கு ஜீவன். நல்ல நிதானமா படிங்க சார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பத்தியா? என் சரீரத்தின்படியாக என் தேவன் நாமம் மகிமை அடைய வேண்டும். அவர் சொல்றா பாருங்க, கிறிஸ்து எனக்கு யாரா இருக்கிறாரு? ஜீவனா இருக்கிறார். சாவு எனக்கு லாபங்க. சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா லாபம் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்தா நான் ஊழியம் செய்வேன், அவருடைய நாமம் மகிமை அடையும். கிறிஸ்து என்னை எடுத்துனாருனாக்கா எனக்கு லாபம், எனக்கு நான் பரலோகம் போயிடுவேன். அல்லேலூயா. காலம் சென்ற அருமையான ஊழியக்காரன் சகோதரர் ஜீவன், அவரை குறித்து நல்லா தெரியும். அவர் எங்க போனாலும் சரி, எங்கன்னா பாருங்க அவர் கையில டிராக்டர் இருக்கும். போற இடத்துல உன்னன் படிங்க பிரதர், உன்னன் படிங்க பிரதர், சிஸ்டர் ஒன்று படிங்க அப்படின்னு போற இடத்துல நல்லா அருமையா ஊழியம் செஞ்சார். அவரு சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறதுனா ரொம்ப நல்லா எடுப்பார். அவர் கடைசியில இங்க ஒரு நாள் வந்த போது அவர் சொன்ன ஒரு விசேஷத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு சாட்சி. ஜீவன் அவர் சென்ட் ஜான்ஸ்ல ஆஸ்பத்திரியில பேப்டிஸ்ட் எல்லாம் அட்மிட் ஆகிருந்தாரு. டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க எவ்வளவு நாள் தானே அப்படின்னு சொல்லி. அவர் ஒன்றும் கவலையப்படல. அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு உயிரை கொடுத்தினா உனக்கு லாபம். எப்படி புரியுதா? எனக்கு உயிரை கொடுத்தினா உனக்கு லாபம். அது என்ன லாபம்? ஊழியம் செய்வான் ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்கள் உன்ட்டு கூட்டினாருவேன், உனக்கு தானே லாபம். பல்லகம் வந்து நிறைய ரொம்புவாங்க. பல்லகம் ரொம்ப நாள் தானே உனக்கு ஆசை இல்லையா? அதனால்தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க, அதனால்தான் உழைச்சு அனுப்பிச்சிருக்கிறீங்க. எனக்கு உயிர் கொடுத்து என்னை வாழ வச்சீங்கன்னா எவ்வளவு நாள் வாழ்றேன்னா நான் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். அப்படி என் உயிரை எடுத்துக்கிறேன்னா எனக்கு லாபம்ன்றவரை நான் வந்துடுவேன் உங்ககிட்ட. எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்க. அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு. என் சரீரத்தின் வழியாக தேவனுடைய நாமம் மகிமை அடையணும். நான் இருக்கிற வரைக்கும் அவருடைய நாமம் ஒன்றே மகிமை அடையணும். கடைசியில சொல்றாரு, இந்த ஜீவன் கிறிஸ்து தான் எனக்கு ஜீவனா இருக்கிறார், சாவி எனக்கு ஆதாயம். இல்லையா? பல பாடுகளை பட்டவர், பல உபத்திரவங்களை பட்டவர். 2 திமோத்தேயுல நீங்க படிச்சு பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல சொல்கிறார். ஆனாலும் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், இதுவரைக்கும் எனக்காக ஜீவக்கிரீடம் வைத்திருக்கிறது என்று சொல்றார். என்ன அற்புதமான ஒரு சாட்சிங்க அது. அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார், சாவி எனக்கு ஆதாயமா இருக்கிறது. கலாத்தியர் வாங்க 5ஆம் அதிகாரம், அங்கே 14வது வசனம். கலேசியன் 5th சாப்டர்ல 14th வேர்ட். மிக அருமையான ஒரு வசனம். 2 வசனத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். சீக்கிரம் வாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. கலேசியன் 5th சாப்டர்ல 14th வேர்ட். எடுத்துங்க, சத்தமா படிங்க. For all the law is fulfilled in one word, even in this, you shall love your neighbor as yourself. ஆமென். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது, சொல்லிக்கொண்டே போலாம், நேரம் போதாது. பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பத்தியா? ஏன் அப்படி சொன்னாரு? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே மோசே வழியாய் 10 கட்டளை கொடுத்தாரு. எவ்வளவு கட்டளை? 10 கட்டளை கொடுத்தாரு. அதே நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அந்த 10 கட்டளைய 2 கட்டளையாய் மாத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு உள்ளத்தோடு கூட கர்த்தர் ஒருவரையே நீ நேசிப்பாயாக. இரண்டாவது கட்டளை என்ன? உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் நேசிப்பாயாக. லவ் ஒன் அனதர். ஒன்லி ஒன் காட் தான். செகண்ட் என்ன? லவ் ஒன் அனதர். உன்னை நீ நேசிப்பது போல நீ மற்றவர்களையும் நேசிப்பாயாக. இதுல பிரமாணமான நியாயம் அடங்கியிருக்கிறது, நீதி நியாயம் அடங்கியிருக்கிறது, நியாய பிரமாணம் அடங்கியிருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஒருவரை ஒருவர் நாம நேசிக்கிறதுனால தேவனுடைய நியாய பிரமாணத்தை நீ நிறைவேற்றுகிறாய் என்று சொல்கிறார் ஆண்டவர். சீக்கிரம் வாங்க, ரோமர்ல வாங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்துல அங்க 8வது வசனம் ஒருத்தர் படிங்க. எங்க நல்ல அருமையான வசனம். ரோமன்ஸ் 13th chapterல 8th verse. ஒருவரோடு ஒருவர் அன்பு புரிகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். மற்றதுலாம் கடன் படலாங்க, பரவாயில்ல, அதெல்லாம் சரியாயிடும். ஆனா இந்த அன்புக்கு கடனா இருக்கிறதுமா ரொம்ப கஷ்டங்க. அது ஒருத்தர் ஒரு வீட்டுல உட்கார வச்சு ஏன்னா 3 வேளையும் நல்ல சிக்கன் பிரியாணியே போட்டு கொடுங்க, மட்டன் பிரியாணியே போட்டு கொடுங்க, கபாபே போடுங்க அப்படின்னு சொன்னா சலிப்பில்லாம போடுவாங்க. செய்வோமா இல்லையா? கட்டாயமா செய்வாங்க. ஆனா ஒருத்தரை மனமாற மன்னிச்சு அவங்களை அன்பு செய்யுங்க அப்படின்றது தான் ரொம்பவே கஷ்டம். மனமாற மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மனமாற அன்பு செய்யறது ரொம்ப கஷ்டங்க. கோயில்ல எல்லாருக்கும் சமாதானம் பண்ணுங்கன்னா இங்க செவரை பார்த்துனா சமாதானம் பண்ணிடுவாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பண்ணவே மாட்டாங்க. ஆனா இனிமே நாம அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. படிங்க அடுத்த வசனம், அதாவது 8வது வசனம். இன்னொரு வாட்டி படிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அல்லேலூயா. போதும். இதுல 10வது வசனம் படிங்க. 10வது வசனம் நிறைய காரியம் இருக்குது. அதெல்லாம் பர்சன் பண்ண ஆகாது. 10th word படிங்க. இங்கிலீஷ்ல படிங்க 10th word. If you love someone, you will never do him wrong. To love them is obey to the whole law. Amen. ஆமென். 10வது வசனம் படிமா தெரியுமா? அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. சத்தியா, நிறைவான அன்பு உனக்குள்ள இருந்தா, அந்த அன்பின் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா, அதான் இன்னைக்கு 1 யோவான் 3:6 நம்ம படிச்சோம். அன்புள்ளவன் கடவுளை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் கடவுளை அறிய மாட்டான், அவன் பாவம் செய்கிறவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால இங்க என்ன சொல்றது? அன்பானவன் பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்புள்ளவன் பிறனுக்கு பொல்லாப்பான காரியங்களை, வீணான காரியங்களை, வீம்பான காரியங்களை, சண்டையான காரியங்களை, நிம்மதி இல்லாத காரியங்களை ஒன்றையும் செய்யவே மாட்டான். ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள எனக்குள்ள இருந்தா, இங்க பைபிள் சொல்லுது, நம்ம நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவரா இருப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாய், வேதத்தின்படி நடக்கிறவர்களாய், சத்திய தேவன் இயேசு கிறிஸ்துவின்படி நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொல்லி பைபிள் மிக தெளிவோடு கூட உங்களுக்கும் நமக்கும் சொல்கிற விசேஷமான காரியம். அதுல பக்கத்து பேஜ் வாங்க, அப்படியே பக்கத்து பேஜ் 15ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். We who are strong have an obligation to bear with the failings of the weak and not to please ourselves. Hallelujah. புரியுதா? 15. அன்றியும் பலன் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. 1 யோவான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாங்க. இங்க அந்த அன்பை குறித்து 2 வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 4 வார்த்தை சொல்லுது. அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்மள ஒப்பு கொடுப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இன்னைக்கு திருமண விழாவில் கூட இந்த வசனத்தை வந்து படிப்பாங்க. முதல் ரீடிங்கே தான் 1 கொரிந்தியர் 13th chapter
7 and 8 படிங்க இங்கிலீஷ்ல சத்தமா. Love, always protects, always trusts, always hopes, always perseveres. love Ah. never ends. As the prophecies, they will pass away. As for tongues, they will cease. And as for knowledge, it will pass away. ஆமென். என்ன சொல்லுது நீங்க 13வது அதிகாரத்துல நீங்க 1ல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. என்ன எல்லாமே இருந்து அன்பு உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, தனக்கானவைகள் இல்ல பிறருக்கான காரியங்கள் இல்ல நீ அன்பு செய்யல அப்படின்னு சொன்னா எல்லாமே உனக்கு வேஸ்ட் தான். எல்லாமே வேஸ்ட் தான். நீ அந்நிய பாஷை பேசலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா பாடலாம், நல்லா செபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாமே வீணாய். எப்போ அன்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதுல வசனம் பாருங்க, படிக்கிறாங்க 6வது வசனம் படிங்க, 6, 7 படிங்க, 6 படிங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியா அன்பு அநியாயத்தில சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்துல தாங்க சந்தோஷப்படும். ஒருத்தர் உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல ரொம்ப பிரிய வைப்பாங்க. அவங்களை எல்லாரும் நேசிக்குவாங்க. அவங்க வீட்டை எல்லாரும் தேடி போவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பேசினாலும் சரிங்க, 2 வார்த்தை பேசினாலும் சரிங்க, ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க, ரொம்ப அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் சகலத்தையும் தாங்கும். எது? அன்புங்க. அன்பு சகலத்தையும். அது ஒரு குடும்பத்துல ஒரு மகனோ மகளோ மருமகனோ இல்லையா, யாரா இருந்தாலும் கூட சரி, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகல காரியங்களிலும் இயேசுவை விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகல காரியங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நம்பிக்கையோடு கூட இருக்கும், சகலத்தையும் சகிக்கும், சகல காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே சகித்து வாழ்வாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமாங்க, அன்பு ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குகிறவனா இருந்தால் அவனிடத்தில் இருக்கிற அன்பு ஒரு காலம் என்ன ஆகாது, ஒழியவே ஒழியாது. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். கடைசி அவங்க எபேசியர் 4th சாப்டர்ல லாஸ்ட் பாருங்க, 30 தமிழ்ல வண்ண படிச்சலாம். 4வது அதிகாரத்துல கடைசி 30, 32 மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. இதான் முக்கியமானதுங்க. உனக்கு எனக்கு என்ன இருக்கக்கூடாது, கிறிஸ்துவர்களா இருக்கிற உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது. சரி, இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் படிங்க. சகல விதமான கசப்பும், நல்ல கவனிங்க, கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆமாங்க, கிறிஸ்தவர்களை விட்டு நீங்க கடவுது, உண்மையான மனுஷனை விட்டு நீங்க கடவுது. உண்மையாய் நேசிக்கிற எந்த ஜாதியானோ குலத்தானோ கோத்திரத்தானோ எந்த பாஷைக்காரரோ உங்களிடத்தில் இருக்கிற மூர்க்கமான கோபம், எரிச்சலான கோபம், பொறாமை எண்ணங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து நீக்க கடவாய். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனதில உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல, நம்ம எல்லாரையும் இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? ஆமாங்க, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழும்போதுதான் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஜெபம் பண்ணலாமா? மாண்டுடைய பரிசுத்த கருத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆதியும் அந்தமும் சுதான வருது. வாங்க 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 சார், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மற்றவங்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. மற்றவங்களை நேசிக்கிற இதயத்தை, அன்பு செய்கிற இதயத்தை, மனமாற மன்னித்து ஏற்றுக்கொள்கிற இதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி
கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேட்ட வசனங்களுக்காக கூடாக்கூடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே உயர்த்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Our loving Heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the blessed evening that you have given to us. ஆண்டவரே, 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்தின் ஆண்டவரே அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு எங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that you led us all 9 months and you are leading us with this 10th month of October. Oh Father God, we thank you for this day. ஆண்டவரே, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க கடவன் என்று எங்களோடு கூட பேசி நம்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh Lord, let each one of them be on their own self. Lord, let them also share the love to each one of them. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மில் இருந்த அந்த சிந்தையை போல நாங்களும் வாழ நடக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Let each one of us, oh Lord, learn the love that you showed and showered on each of them, and also let your grace be upon us, oh Father. கூடுமான வரைக்கும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. As long as, oh Father God, we live, let us forgive each other and live in loveness, oh Father. உண்மையான அன்புள்ளவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Let us all have a pure love into us, oh Father. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உண்மையாய் நேசிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Through Lord Jesus Christ, let us have a meaningful love within us, oh Father. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நேர சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. Let we also be a good example that Christ love is on us, oh Father. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We also surrender each one of the brothers and sisters who heard the word of God of yours, O இந்த Lord. ஆன்லைன்ல கேட்ட பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துங்க. We also surrender the people, the man of God who are watching through this online. Oh Father, you bless them and the entire family. இயேசு கிறிஸ்து வந்து அவனவனுக்கு அளிக்கும் பலனை கொடுக்கிற வரைக்கும் உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. Lord, in the days of your coming, oh Father, we wait that you will bless us according to the will. ஆண்டவரே, அநேகர் பலவீனமும் சோர்ந்து போயிருக்கிறாங்க, அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. Father God, I surrender into your hands. There's so many people who are in illness. There's so many people who are get rid from all their sicknesses. Lord, I pray for them. எல்லாருடைய மன நோயிலிருந்து அவர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. I pray that you will relieve in all the sicknesses from their heart. எல்லா குடும்ப தேவைகளை தேவன் நீங்க சந்திங்க ஆண்டவரே. Let all the families' hearts desire to be fulfilled in the name of the Lord. விசேஷமாய் கடன் பட்டிருக்கிற எல்லாருடைய பண தேவைகளை இயேசுவின் நாமத்தினால சந்திப்பீராக ஆண்டவரே. Especially, oh Father God, I pray for all the people who are bounded in finance problem, oh Lord. I pray that you will rebuke it, oh Father. அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. As the word says, you said, oh Lord, I will bless the work of the hands, and I believe that you will bless the work of the hands, oh Lord. அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாய் செய்வீராக. Let the prosperity and the fulfillment of your will, oh Father, be fulfilled in their lives. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே இருக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. Let each one of us, O Lord, have the example and your loveness into us, O Father. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். I also pray for all the people who are celebrating their birthdays and anniversaries into your hands, O Lord. ஆல்பர்ட் பீனாவுடைய திருமண நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. I pray and I surrender Albert and Bina into your hands, O Lord. ஆண்டவரே, இன்றைக்கு திருமணம் நடந்த அக்ஷா சாம் பெனியன் கூட தேவன் ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. We also surrender the new couple who has been together today, Akshay and Sam, into your hand, O Lord. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender everything into your hands, O Lord. ஆண்டவரே, எங்களை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்பட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you, Father, that I was not appearing over here,
you were appearing, the Holy Spirit was appearing over here, oh உம்முடைய Father. நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. Let your name alone be glorified in the heaven on இங்க earth. வந்திருக்கிறவங்க எல்லாரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender each one of them who have gathered here, oh Lord. சமாதானத்தோடு கூட வழி நடத்துங்க. Let they get home with the peacefulness of your love. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். I give you all the glory and honor to mine. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of my Lord Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். Amen. Thank you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்காக நினைக்கிற சிந்திக்கிற யோசனையோடு கூட எங்களை இன்றைக்கும் என்னைக்கும் சதா காலமும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 Praise the Lord. வாங்க ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஹalleluya. Hallelujah. அந்த யாவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனால் கேட்ட செய்தி பிறருக்கானவைகளை நாம சிந்திக்க வேண்டும். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்காக சிந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சிந்திக்கிறோம். இன்னுமாய் கூட கர்த்தர் சிந்திக்கும்படிக்காக கொடுத்த வசனங்களுக்காக நன்றி சொல்லி நாளை கடைசி பாடலாக ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுக்காக வாழ்வோம். இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவன், அது இயேசுக்காக வாழ்வோம் என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடலாம். ஒரு பழைய பாடத்தான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுக்காக வாழ்வேன் என்று சொல்லி. நன்றி. எல்லாருமாய் முடிஞ்சா கை தட்டி பாடலாம். தெரிஞ்ச பாடலாம். நன்றி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. Thank you, Jesus. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இருக்கிற வாழ்க்கை அது ஆண்டவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தனக்கானவைகள் அல்ல, பிறருக்காக சிந்திக்க அல்லது தானே கொடுத்த வசனங்களுக்காக நன்றி. நாங்கள் அப்படியாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காகத்தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினால பின்னால் நீயும் வருந்துவதேனோ என்று உணர்வாயோ இசைவாய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.
அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள மக்களெல்லாம் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அல்லேலூயா. நிமித்தமாக அவருக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனியும் வாழ்வோம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். முக்கியமாக ஒரு விசேஷமான விண்ணப்பம் என்னன்னா, தரிசனமேரி மற்றும் மாரிக்கதாஸ் இந்த நாள் வரைக்கும் கொடுங்க பாருங்க. நைட்ல ஒரு டெம்பரவரி ஆக்சிஜனோடு கூட அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இந்த 2 பேர்களுக்காக நம்ம ரொம்ப குறிப்பாக ஜெபிக்கலாம். சகோதரி குமாரி என்ற ஒரு சகோதரி போன்ல சொன்னாங்க, அவங்களுக்கு அதிகமான முட்டி வலியினால அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டுல இருக்கிற சகோதரிகள் 2 பேர் கூட பயங்கரமான ஜுரத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை தொடரும். அதே போல வந்து கொண்டிருக்கிற மகள் சுந்தரி, அந்த மகள் கூட அந்த கால் வீக்கம், கால் நோயால அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். வாழ்வோம், அதுவும் இயேசுக்காக வாழ்வோம். God bless you all. Be safe. Jesus is coming soon. Thank you. நன்றி. எல்லாவற்றுக்காக நம்ம